ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுவிதமான வீடியோ தான். ப்ளவுஸில் ஆரி ஒர்க் நார்மல் நீடில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ் பிட்டில் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கைப்பகுதியை இந்த வளையத்துள்ள வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பொதுவாகவே இந்த ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு பயங்கரமாக செலவாகுதுங்க. ஒரு மேரேஜுன்னு வந்தாலே பட்டு சாரீ கட்டணும். ஸோ பட்டு சாரீ கட்டுறதுக்கு நம்மளுக்கு கிராண்டாக ப்ளவுஸ் வேணும். அதுக்கு ஆரி ஒர்க் தாங்க இப்போ ட்ரெண்டிங்லேயே போயிட்டுருக்கு. இந்த ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5,000லேருந்து 20,000 30,000 வரைக்கும் கேட்குறாங்க. பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் எப்படி ஆரி ஒர்க் வீட்லேயே சிம்பிளாக பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பாரிஸில் ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது. நான் ஜஸ்ட் 500க்கு மட்டும்தான் வாங்கினேன். இந்த ப்ளவுஸை முடிக்கிறதுக்கு 2 days மட்டும்தான் ஆச்சு. ஒரு நாள் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் எல்லாத்தையும் உட்காந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அங்கேயே இந்த ஃபேப்ரிக் க்ளூவும் கிடைக்கிது. ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டணுன்னா இந்த ஃபேப்ரிக் க்ளூலேயே ஒட்டிடலாம். அதெல்லாம் ரொம்ப ஸ்டிச் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட்டு கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச பட்டையை நான் ஒட்டிட்டேன். அது அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லக்ஷ்மி கோல்டு காயின் மாதிரி விற்குது. அதை நான் இப்போது ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ளூ போட்டுக்கிறேன். அடுத்த கோல்டன் ஸ்டோன் வச்ச லைனை ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த லக்ஷ்மி பெண்டண்ட்டை நான் இப்போ நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு கூட க்ளூ போட்டு ஒட்டிட்டு தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் அது அந்த ப்ளேஸ்லேயே நிற்கும். எல்லா ஹோல்ஸ்லையுமே நூலை விட்டு குத்தி எடுத்துருங்க. இப்போ கீழேயும் அந்த லக்ஷ்மி கோல்ட் காயின்லேயும் ஹோல்ஸ் இருக்குது. நம்ம அதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ அதை க்ளூ போட்டுட்டு நான் லைனாக ஒன்று ஒன்றா ஒட்டிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி க்ளூ ஒட்டிட்டு ஸோ அந்த கோல்டு ஸ்டோன்ஸை ஒட்டிடலாம். இப்போ அடுத்தது லைனாக க்ளூ வச்சுட்டே வரணும். அதுக்கப்புறம் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்க ஸ்டோன்ஸு நான் இப்போது ஒட்டிகிட்டே வரேன். மிடில்லையும் அதே மாதிரி க்ளூ போட்டுட்டு அந்த கோல்டன் ஸ்டோனை ஒட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சி ஷேப்பில் நம்மக்கிட்ட ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஜிக்ஸாகாக இந்த மாதிரி நான் கலர் பென்சில் வச்சு லைன்ஸ் போட்டுக்கிறேன்.
அடுத்தது க்ளூ போட்டுட்டு லைனாக கோல்டு ஸ்டோன்ஸை ஒட்டிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த சைஸ் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு லைனாக ஒட்டி விட்டுருங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸு சூப்பராக வீட்லேயே பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸு நீங்கள் கடையில் கொடுத்து ஆரி ஒர்க் பண்ண சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000க்கு மேலே கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 2 daysல 500ல் மெட்டீரியல்ஸ் வாங்கி அழகாக ஒட்டி சூப்பராக மேரேஜ்க்கு ரெடியாக போகிறோம். இப்போ சென்டரில் க்ளூ வச்சுட்டு வரேன். ஸோ நம்மக்கிட்ட கோல்ட் ஸ்டோன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து நான் இப்போது மேலே அழகாக ஒட்டிட போகிறேன். நெக்ஸ்ட்டு உள்ளேயே வந்து அந்த 4 சைட்ஸும் க்ளூ வச்சுட்டு வரலாம். இப்போது திலகம் ஸ்டோன்ஸு நான் உள்ள 4 சைட்ஸும் வச்சுக்கிறேன். இப்போது நார்மல் நீடிலில் நம்ம அழகாக ஃபுல்லாக எல்லாம் ஒட்டினது எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த எம்ப்ராய்டரி ரிங் வச்சு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிடில் கேப் இருக்கிறதால ஸோ அங்கேயும் நான் ஸ்டோன்ஸு க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போது இதே மாதிரி டிசைனை இன்னொரு கைக்கும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் நெக்குக்கு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கிறேன் எப்படி போடுறதுன்ட்டு. மெஷர் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவை போட்டுட்டு கோல்டு ஸ்டோன்ஸ் வச்சு பட்டையை நம்ம இப்போ ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு கைக்கு பண்ண மாதிரியே கோல்டு லக்ஷ்மி காயினை நம்ம ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸை நம்ம ஓரத்தில் ஒட்டிக்கலாம்.
பாருங்கள், ப்ளவுஸ் பீட்டில் கைக்கும் பேக் நெக்குக்கும் சூப்பராக நம்ம இப்போ ஆரி ஒர்க் நார்மல் நீடில் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த ப்ளவுஸை நல்லா சூப்பராக ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் சைடு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். ஸோ சேம் திங் தான். ஸ்கொயர் பாக்ஸாக நான் அந்த ஸ்டோன் டேப்பை ஒட்டிக்கிறேன். நல்லா கேப் விட்டு அதே ஸ்கொயர் பாக்ஸை பக்கத்தில் நான் இப்போது பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸ் வச்சு நான் 4 பக்கமும் உள்ள ஃபேப்ரிக் கம் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி கிராண்டாக ஹேங்கிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மெரூன் கலர் ப்ளவுஸில் நீங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சாரீஸ்க்குமே இது மேட்ச் ஆகும். இது நான் என்னோடய பிரதர் மேரேஜ்க்காக போட்டிருந்தது. இப்போதைக்கு எல்லா மேரேஜ்லேயும் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் ட்ரெண்டிங்லேயே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் போடும்போது ப்ளெயின் பட்டு சாரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.